ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டில் தினமும் சண்டை, துன்பம், வறுமை. காலையில் விளக்கு ஏற்றுவதில்லை. மாலையில் வீடு சுத்தம் செய்வதில்லை. ஒரு நாள் அந்த வீட்டின் வாசலுக்கு மூட்டை சுவாமிகள் அமைதியாக நடந்து வருகிறார். எதுவும் கேட்கவில்லை. எதுவும் குறை சொல்லவில்லை. வீட்டை பார்த்தார். ஒரே ஒரு வார்த்தை: தண்ணீர் வீணாகும் இடத்தில் எதிர்காலம் வறண்டு போகும். வீடு சுத்தமாயிருந்தா மனசும் சுத்தமாயிருக்கும் சாமி. வீட்டுக்காரரின் முகத்தில் சிந்தனை, அமைதி. அந்த வார்த்தை அந்த வீட்டின் மனசுக்குள் ஆழமா பதிந்தது. வாசல் தெளித்து கோலம் போட்டு சாமி விளக்கேற்றி கோபம் இல்லாத பேச்சு, உணவு வீணாக்காத பழக்கம் என்று மாறியது. சில நாட்களிலேயே சண்டை குறைந்தது. மனம் அமைதியானது. வாழ்க்கை சந்தோஷமாக மலர்ந்தது. சாமி கோயிலில் மட்டும் இல்லை, வீட்டை சுத்தமா மனச நேர்மையா வச்சா அவன் தானா வந்துருவான் சாமி. தண்ணீர் இயற்கையுடைய ரத்தம். தண்ணீரை வீணாக்காதீர்கள்.